கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு குறித்ததை அவர் நமக்கு நிறைவேற்றுகிற தெய்வம் இல்லையா? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் யோபு அழகாக சொல்லுகின்றார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று. அன்பு ஜனமே, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம தவறான முடிவு எடுக்கிறோம் இல்லையா? ஒரு வேலையை பார்த்த உடனே, ஒரு படிப்பை பார்த்த உடனே, இல்லையே சில காரியங்களை கண்ட உடனே, சில மனிதர்களை பார்த்த உடனே, இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டது, இதுதான் எனக்கான வாழ்க்கை துணை, இதுதான் எனக்கான எதிர்காலம், இதுதான் எனக்கான வேலை, இதுதான் எனக்கான திட்டம் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் தவறான பாதைகளை தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் நமக்கென்று குறித்ததை அவர் நமக்கு நிறைவேற்றுகிறவரானபடியினால் நமக்கு குறிக்கப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம தேவனுடைய சமூகத்திலே பொறுத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். அநேக நேரங்களில் நம்ம அவசரப்படுகிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு குறித்ததை நமக்கு கொடுக்கும் முன்னாடியே நம்ம அவசரப்படுகின்றோம். சாராளை பாருங்க, சாராளுக்கான ஒரு வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளை எது? ஈசாக்கு. ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். ஆனா சாராளால் என்ன பண்ண முடியல? அதை தனக்கு குறித்ததை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவளால் பொறுத்திருக்க கூடாதவளாய் சும்மா இருந்த ஆகாரை இழுத்து அவளை அவ்விடத்திலே ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்து இஸ்மவேல் என்கின்ற ஒரு சன்னதியையும் அவள் உருவாக்க வைக்கின்றாள். அன்பு ஜனமே, ஆனால் கர்த்தர் குறித்தது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த சன்னதி, கர்த்தர் கொடுத்த அந்த இடத்துல தலைமுறை எதுதான்? ஈசாக்கு இல்லையா? அதை கர்த்தர் ஏற்ற வேளையிலே கொடுத்தார். அன்பு ஜனமே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருடங்களுக்கு பிறகு ஈசாக்கு தேவன் கொடுக்கின்றார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கான ஒரு பொறுமை சாராளிடத்துல இல்லாமற் போனது. அன்பு ஜனமே, இன்றைக்கு அதே போல அநேக நேரங்கள்ல நம்ம கூட என்ன பண்றோம்? கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார், தரிசனங்களை கொடுத்திருப்பார், சொப்பனங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருப்பார். ஏதோ ஒரு நிலையில நமக்கான காரியம் இதுதான், உங்களுக்கான ஊழியம் இதுதான், உங்களுக்கான எதிர்காலம் இதுதான், உங்களுக்கான வழி இதுதான், உங்களை நான் இதற்காகத்தான் அழைத்திருக்கிறேன் என்று தேவன் பலவிதமான காரியங்களை நமக்காக கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அது இதுதான் என்று அறியும் முன்பதாக நம்ம அநேக நேரங்களில் என்ன பண்றோம்? சில மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டோ, இல்லை ஏதோ ஒன்றை பார்த்தோ, இன்றைக்கு நம்ம இதுதான் என்று சொல்லி அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கின்றோம், தவறான பாதைகளை நம்ம இன்றைக்கு மேற்கொள்கின்றோம், தவறான மனிதர்களோடு கூட ஐக்கியம் வைக்கின்றோம். அதனால் நம்முடைய தரிசனம் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்வின் பல காரியங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இருளாக மாறிவிடுகிறது. அன்பு ஜனமே, யோபுவை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த நேரத்துல தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு குறித்ததை அவர் எனக்கு நிறைவேற்றுவார். எல்லாமே போயிருச்சு, எல்லாம் இல்லாம இருக்கிற நேரத்துல தான் அவர் வெறுமையான நேரத்துல சொல்லுகின்றார், எனக்கு குறித்ததை அவர் எனக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பாராத அளவிற்கு தேவன் கொடுத்தார். இழந்ததை பார்க்கிலும் அதிகப்படியாக கொடுத்தார். சத்துரு எந்த அளவிற்கு அவரை அமிழ்ந்து போக வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட அளவிற்கு தேவன் யோபுவனுடைய வாழ்வை அலங்கரித்தாரே. அவருடைய வாழ்வின் விசுவாசமும் காத்திருப்பும் வேதனைகள் மத்தியிலே அந்த அளவிற்கு இருந்தபடியினால தான் தேவன் அதனை கொடுக்க முடிந்தது. அந்த வார்த்தை அவர் கனப்படுத்தினார். அந்த வார்த்தை அவர் கனப்படுத்தி தேவன் யோபுவனுடைய வாழ்வில் அதனை செயலாக மாற்றி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கின்றோம்? தேவன் எனக்கு சொல்லி இன்னும் செய்யலையே, அவர் கொடுப்பேன்னு சொன்னாரே இன்னும் கொடுக்கலையே, அவர் இப்படியாக எனக்கு தரிசனம் காண்பித்தாரே இன்னும் எனக்கு அது நடக்கலைன்னு சொன்ன நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா? புலம்பாதீங்க. தேவ சமூகத்துல நீங்க காத்திருங்க, பொறுத்திருங்க. எனக்கு அவர் வைத்திருக்கிறது அவர் எனக்கு கொடுப்பார், எனக்கானதை அவர் எனக்கு கொடுப்பார், நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையுடனும் தேவ சமூகத்திலே பொறுத்திருப்பீர்களே ஆனால் தேவன் எனக்கு குறித்ததை அவர் தருவார் என்று அவசரப்படாமல் அவர் தரும் வரையிலும் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அவர் கொடுக்கிறது உங்க வாழ்க்கையிலே நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் சமாதானமானதாகவும் ஏற்றதாகவும் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்க எங்க வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் ஏற்ற பிரகாரம் கொடுக்கிற தகப்பன். அதே நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்கிறவைகள் அவைகள் நிலையானவைகளாக இருக்கிறது ஆண்டவர். அநேக நேரங்களில் நாங்கள் நீங்க எங்களுக்கு குறித்ததை கொடுக்கும் முன்பதாகவே இதுதான் என்று சொல்லி எங்கள் நினைவுகளின் படி பல காரியங்களை நாங்கள் இன்றைக்கு வாங்குகின்றோம், ஏற்படுத்துகின்றோம், இணைகின்றோம். அதனால் எங்கள் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள்,
பலவிதமான கண்ணீர்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான நெருக்கங்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை உணர்கின்றோம் ஐயா. நாங்கள் இனிமேல் அப்பேற்பட்ட எண்ணத்தோடு இராதபடி, அவசரத்தோடு செயல்படாதபடி நாங்கள் பொறுத்திருந்து கர்த்தர் எங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்கின்ற சிந்தையோடு கூட ஒவ்வொரு நாளும் செயல்பட, வாழ, அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தூய கரங்களில் எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.